Hi friends, welcome back to my channel. நீங்க பார்க்க போற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா 12th மேக்ஸ்ல வந்து எக்ஸாம்பிள் 6.3 important 5 mark question அதுதான் பார்க்க போறோம். ஸோ 6th சாப்டர்ல இருந்து கண்டிப்பா உங்களுக்கு வந்து 2 5 மார்க் வரும். அதுல கண்டிப்பா இந்த மாதிரி அதாவது நம்ம இந்த நாலு ட்ரிக்னாமெட்ரிக் ஃபார்முலால cos alpha plus beta, cos alpha minus beta, sin alpha plus beta, sin alpha minus beta இது நாலுல இருந்து கண்டிப்பா உங்களுக்கு ஒன்னு வரதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்கு. ஸோ நான் ஆல்ரெடி ப்ரீவியஸாக சைன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா சைன் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா போட்டுட்டேன். இப்போ காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா போடுறேன். ஸோ அந்த வீடியோ நான் மேலே உங்களுக்கு லிங்க்கில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேவா? இல்லை வீடியோட எண்ட்லையும் கொடுக்குறேன், நீங்கள் அதையும் பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ ப்ரீவியஸாக நம்ம எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான் இப்போயும் நம்ம போட போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து வீடியோக்குள்ள போகலாமா? ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம ஃபஸ்ட் வந்து டயக்ராம் வரைய போகிறோம். ஸோ இங்கே ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டான்றதுனால மேலே ஒரு கோடு கீழே ஒரு கோடு. ஓகேவா? ஸோ இந்த காஸை பொறுத்தவரைக்கும் நான் பி வந்து மேலே எடுக்க போகிறோம், ஏ வந்து கீழே எடுக்க போகிறோம். ஓகேவா? இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ். கரெக்டா? ஸோ இது m, இது l. இது வந்து b ஆக்சிஸ் மேலன்றப்போ b வெக்டர், பீட்டா மேல, a வெக்டர் கீழன்றப்போ ஆல்பா கீழ. ஓகேவா? சோ இவ்வளவுதான் டயகிராம். இன்னொரு வந்து பெர்பெண்டிகுலர் இருக்கு. ஓகேவா? சோ இதுல என்னன்னா உங்களுக்கு தெரியுது, OA வெக்டர் is equal to A வெக்டர், OB வெக்டர் is equal to B வெக்டர். இப்போ நமக்கு தேவை எப்பவுமே ஆங்கிள் AOB தான் நமக்கு வேணும். சோ ஆங்கிள் AOB வந்து ஆல்பா பிளஸ் பீட்டா. வேற ஏதாவது நமக்கு வேணுமா? இதோட நம்ம வந்து sin ஆல்பா, நமக்கு வந்து A வெக்டர் B வெக்டர் வேணும். சோ sin ஆல்பா cos ஆல்பா முதல்ல கண்டுபிடிச்சலாம். ஓகேவா? சோ எந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்க போறோம் அப்படினா இந்த கீழ இருக்க ட்ரையாங்கிள். ஓகேவா? ட்ரையாங்கிள் AOL, ட்ரையாங்கிள் AOL எடுத்துக்க போறேன். அதுல ஃபர்ஸ்ட் sin எடுத்துப்போம், sin ஆல்பா. சோ sin ஆல்பா எப்படி கண்டுபிடிப்பீங்க? sin ஆல்பா கண்டுபிடிச்சலாம். sin ஆல்பா எப்படி கண்டுபிடிப்பீங்க? sin alpha opposite, so AL sin alpha equal to AL by OA. OA என்ற யூனிட் வெக்டர், so AL ஓட வேல்யூ என்ன உங்களுக்கு? sin alpha. அதே மாதிரி cos alpha கண்டுபிடிச்சலாம். cos alpha உங்களுக்கு என்ன வருது? cos alphaன்றப்போ இது கரெக்ட்டா? OL by OA. so OA என்ற யூனிட் வெக்டர், so OL is equal to cos alpha. நமக்கு என்ன வேணும்? A வெக்டர். A வெக்டர்ன்றப்போ sin ஓகே, O வெக்டர் A வெக்டர் நமக்கு வேணும்ன்றப்போ நமக்கு என்ன பண்ண போறோம்னா OL, so OL plus LA. OL ஃபர்ஸ்ட் எடுத்துப்போம். நமக்கு வந்து இதான வேணும் நமக்கு. அதாவது இந்த A வெக்டர் தான் OL plus LA. so OL வந்து cos A, cos alpha. so OL எந்த ஆக்சிஸ்ல இருக்கு? x ஆக்சிஸ்ல இருக்கு. so I வெக்டர் plus x ஆக்சிஸ்ல இருக்கு. so next என்னது? OL plus அடுத்து இந்த cos sin. நமக்கு என்னது? ஃபர்ஸ்ட் OL, அதுக்கு அப்புறம் x ஆக்சிஸ் ஃபர்ஸ்ட், அப்புறம் தான் y ஆக்சிஸ். கரெக்ட்டா? so அதான் OL x ஆக்சிஸ், அப்புறமா y ஆக்சிஸ். ஓகேவா? AL ஓட வேல்யூ என்னது நமக்கு? sin alpha. so sin alpha உங்களுக்கு எங்க இருக்கு? நெகட்டிவ் y ஆக்சிஸ், -j cap. so உங்களுக்கு என்ன ஆகும்? cos alpha I cap minus sin alpha j cap. இது A வெக்டர். B வெக்டர் வந்து அதாவது பீட்டா இருக்கும். so triangle BOL. இதுல நம்ம sin alpha ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சோம், sin beta கண்டுபிடிச்சோம். sin beta அப்படின்றப்போ BM by OB. OB ன்றது யூனிட் வெக்டர்ன்றப்போ நமக்கு என்ன ஆகும்னா BM is equal to sin beta. so அதே மாதிரி cos beta கண்டுபிடிச்சீங்கன்னா OM கரெக்ட்டா? OM by OB. so இதுல இருந்து OM எப்படி? OB ன்றது நமக்கு என்னது? so சாரி, எல்லாத்துலயும் வெக்டர் வரும். ஓகேவா? டிஸ்டன்ஸ் போடுறது ப்ராப்ளம் இல்லை, வெக்டர் போடுறது ப்ராப்ளம் கிடையாது. so இது யூனிட் வெக்டர்ன்றப்போ இது. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து B வெக்டர். B வெக்டர்னா எப்படி பண்ணனும்? ஃபர்ஸ்ட் x ஆக்சிஸ். so x ஆக்சிஸ்ன்றப்போ OM ஓட வேல்யூ என்னது? cos beta. cos beta into I cap plus அப்புறம் BM ஓட வேல்யூ என்னது? sin beta. sin beta is along positive direction, so j தான் வரப்போகுது. so B வெக்டர் கண்டுபிடிச்சாச்சு, A வெக்டர் கண்டுபிடிச்சாச்சு. so இங்க நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா டாட் ப்ராடக்ட். நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் previous videosலயே, cos வந்தா cross product,
sin வந்தா cross product, cos வந்தா dot product. ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் நம்ம இங்க என்ன பண்ண போறோம்? a dot b கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா? a dot b. ஃபர்ஸ்ட் வந்து ஃபார்முலா மெத்தட். cos இங்க என்ன நமக்கு ஆங்கிள் வந்திருக்கு? ஆல்பா plus பீட்டா. இது ரெண்டுமே யூனிட் வெக்டார்ன்றதால டைரக்ட்டா we will getting as alpha plus beta. இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். இப்போ அடுத்து வந்து நம்ம ஃபார்முலா ப்ராடக்ட் நார்மல் டாட் ப்ராடக்ட். ஓகேவா? நார்மல் டாட் ப்ராடக்ட் a வெக்டார்ங்கிறது நமக்கு cos alpha I cap minus sin alpha j cap dot cos beta I cap plus sin beta j cap. So dot product formula வந்து I மட்டும் தான் வேல்யூ வரும், j மட்டும் தான் வேல்யூ வரும். கரெக்ட்டா? So cos alpha cos beta இங்க என்ன இருக்கு? plus into minus minus ஆகும். sin alpha sin beta. So இது equation 2 ஆ? From 1 and 2 என்ன இங்க என்ன கண்டுபிடிச்சோம்? first equation கண்டுபிடிச்சோம் cos. So cos alpha plus beta equal to cos alpha cos beta minus sin alpha sin beta. ப்ரூஃப் பண்ணியாச்சா? அவ்வளவுதான் இந்த ப்ராப்ளம். ஓகேவா? இது நெக்ஸ்ட் சம் a minus b alpha minus beta எப்படி போடணும் அப்படிங்கறத நான் நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்றேன். சோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. Thank you for watching.